வருகை பாடலுக்கு நம்மையே நாம் தயார் செய்வோம். திருப்பலியில் கூடுங்கள், இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள், மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். திருக்குளமே வாருங்கள், திருப்பலியில் கூடுங்கள், இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள், மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத தேவன் தன்னையே பலியாக தருகிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத தேவன் தன்னையே பலியாக தருகிறார். அவரின் தியாகத்தால் வாழ்வு பெறுகிறோம், அவரின் தியாகத்தால் வாழ்வு பெறுகிறோம். அவர் அன்பு பிள்ளைகளாவோ, அவர் அன்பின் சாட்சிகளாவோ. திருக்குளமே வாருங்கள், திருப்பலியில் கூடுங்கள், இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள், மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது உலக மீட்பரின் அன்பான திருவிழா நல்வாழ்த்துக்கள். உங்களில் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார்.
என்ற வார்த்தையை வாழ்வாக்கிய நமது உலக மீட்பரின் விழாவை சிறப்பிக்கும் திருப்பலியில் கலந்து கொள்ள நிறைவேற்ற வந்திருக்கும் அருட்பணியாளர்களையும் திருப்பலியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் என் அன்பு இறை சமூகமாகிய உங்கள் அனைவரையும் பங்கு பணியாளர்களின் சார்பில் அன்போடு வரவேற்கின்றேன். திருவிழா வழியாக கடவுளுக்கும் மனிதருக்கும் உள்ள உறவை வலுப்படுத்தக்கூடிய ஒரு கொண்டாட்டம், நம்மை புதுப்பிக்கக்கூடிய ஒரு காலம். இறை வார்த்தையை, இறை அன்பை உலகிற்கு எடுத்துரைக்கவும் நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் வேற்றுமையை களைந்து இறை வார்த்தையை வாழ்வாக்கிய நமது உலக மீட்பரின் அருட்கொடைகளை பெறுவோம். நமது உலக மீட்பர் கட்டி எழுப்பிய இந்த இறை ஆட்சியானது இறை வார்த்தையால் மிளிர்கின்றது. அவரது வார்த்தையான வாழ்வு நமக்கு உரு கொடுத்து உயிர் கொடுத்தது. நமது வாழ்க்கையில் துடுப்பாக மாறி நம்மை சுமக்கின்றது. தாழ்மையில் ஏழ்மையில் உள்ளோரை உயர்த்தி பாவம் செய்தோரை மன்னித்து மீட்பு தரும் நற்செய்தியை வார்த்தையால் வாழ்ந்து காட்டியவர். நான் உலகிற்கு ஒளியாக வந்தேன் என்று மொழிந்த உலக மீட்பர் இன்று நம் வாழ்வையும் ஒளியேற்றி நம்மோடு பயணிக்கும் உலக மீட்பரின் அன்பை, வார்த்தையை நம் இதயங்களிலும் இல்லங்களிலும் மீட்பராக ஏற்போம். வார்த்தையை வாழ்வாக்கிய இயேசுவின் பாதையில் நாம் நடக்க வேண்டி இத்தியாக பலியில் இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமானவர்களே, நீண்ட திருப்பயணத்தை மேற்கொண்ட நாம் ஒரு சில மணித்துளிகள் அமர்வோம். அன்புக்குரியவர்களே, உயிர்த்து உலகை மீட்ட இந்த பெருமகனை காண்பதற்காக இடைவிடா சகாய அன்னை ஆலயத்தில் இருந்து அன்னை ஆனவள் இந்த உலக மீட்பரை பார்ப்பதற்காக இங்கு திருப்பயணம் மேற்கொண்டு இருக்கின்றார்கள். ஆகவே இந்த பங்கானது மிகவும் சிறப்புக்கு உரியது. அன்னை உலக மீட்பரை சந்திக்கக்கூடிய பாதுகாவலரையும் இணை பாதுகாவலியையும் பெற்ற ஒரு அருமையான பங்கு. ஆகவே மரியாளின் பரிந்துரையும் உலக மீட்பருடைய ஆசீர்வாதமும் நம் அனைவருக்கும் என்றுமே இருந்து கொண்டே இருக்கின்றது. இந்த ஆசீர்வாதங்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய முகத்தான் நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக கூடி உலக மீட்பெருக்கும் இணை பாதுகாவலை இடைவிடா சகாய அன்னைக்கு நாம் திருவிழா எடுத்திருக்கின்றோம். வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் மனதார வரவேற்கின்றேன். இவர்கள் இருவரும் உங்களுக்கு நிறைவான வளங்களையும் ஆசீர்வாதங்களையும் பொழிவார்களாக. அன்புக்குரியவர்களே, இன்றைய அருமையான நாளில் நமக்காக திருப்பலி நிறைவேற்றி ஜெபிக்க வந்திருப்பவர் அருள் பணியாளர் சிங்கராயர் அவர்கள். நமது திருத்தந்தை அவர்கள் தேர்ந்தெடுத்த பெயர். அந்த நாமத்தை தாங்கிய தந்தை அவர்களை அழைத்தேன். நமது ராமநாதபுர மறைவட்ட அதிபராக இருக்கக்கூடிய அவர்கள் அழைப்பிற்கு இணங்கி நமக்காக வந்திருக்கின்றார்கள். ஆகவே நாம் அனைவரும் பலத்த கரவொலி எழுப்பி தந்தை அவர்களை வருக வருக என வரவேற்போம்.
அன்புக்குரியவர்களே, நமது பங்கின் மைந்தர்கள் அருள் பணியாளர் பரிபாலன், அருள் பணியாளர் சகாயம், இவர்கள் இருவரும் இந்த அருமையான நாளில் மண்ணின் மைந்தர்கள் நமக்காக ஜெபிக்க வந்திருக்கின்றார்கள். அவர்கள் இருவரையும் கரவொலி எழுப்பி வருக வருக என வரவேற்கின்றேன். வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் மனதார வரவேற்கின்றேன். ஒரு சில மணித்துளிகள் கண்களை மூடுவோம். தேர்தல் சமயத்தில் இருக்கின்றோம். வாக்குறுதிகள் அள்ளி வீசப்படுகின்றன. ஆனால் அதை செயலாக்கம் கொடுக்கின்றார்களா? வாழ்க்கையின் யதார்த்தத்தில், குறிப்பாக நவீன சமூகத்தில் பொய்யும் உண்மைக்கு திரித்து சொல்லக்கூடியதை மக்கள் கூட்டம் நம்புகிறது. பொய்மையை நம்பி ஏமாந்து போகக்கூடிய மக்கள்தான் அதிகம். ஆனால் இறை வார்த்தையை வாழ்வாக்கியவர்கள்தான் நமது பாதுகாவலரும் இணை பாதுகாவலியுமான அன்னை மரியாள். கொடுத்த வாக்கிற்கு தங்கள் வாழ்க்கையே அர்ப்பணித்தார்கள். அன்புக்குரியவர்களே, குருக்களாகிய நாங்களும் துறவரத்தாரும் இல்லறத்தாரும் இந்த பலிபீடத்தின் முன்பாக பல வாக்குறுதிகளை அள்ளி வீசி இருக்கின்றோம். அந்த வார்த்தைகளை வாழ்வாக்கி இருக்கின்றோமா? வாழ்வாக்குவதற்கு இறைவனுடைய அருளை வேண்டுவோம். வாழ்வாக்காமல் நம்மையே இந்த கடவுளை விட்டு பொய்மையிலும் மாய்மையிலும் திருட்டு பேசுவதிலும் காலத்தை செலவழித்த தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டி, இறைவா என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று சொல்லி பாவத்துயர் மன்றாட்டுக்கு கடந்து செல்வோம். எழுந்து நிற்போம். இந்த தூய மறை நிகழ்வை தகுதியோடு கொண்டாடுவோம். தடையாயிருக்கிற குற்றம் குறைகளை ஏற்று மனவருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, அனைத்து உலகத்துக்கு மீட்பரான உமன்பார்ந்த திருமகனில் அனைத்தையும் புதுப்பிக்க திருவுளமானீரே. அடிமை நிலையிலிருந்து விடுதலை அடைந்த படைப்பு அனைத்தும் மாண்புக்குரிய உமக்கு பணிபுரியவும் உம்மை முடிவின்றி புகழ்ந்தேத்தவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். 1 அரசர்கள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை திரு வார்த்தைகள் 11 முதல் 14 வரை. கடவுள் அவனிடம், நீ இதை கேட்கிறாய். நீடிய ஆயுளையோ செல்வத்தையோ நீ கேட்கவில்லை, உன் எதிரிகளின் சாவையும் நீ விரும்பவில்லை. மாறாக நீதி வழங்க தேவையான ஞானத்தை மட்டுமே கேட்கிறாய். இதோ நான் இப்பொழுது நீ கேட்டபடியே செய்கிறேன். ஞானமும் பகுத்தறிவும் நிறைந்த உள்ளத்தை உனக்கு வழங்குகிறேன். உனக்கு நிகராக இதற்கு முன்னே எவரும் இருந்ததில்லை, இதற்கு பின்னே இருக்க போவதும் இல்லை. இன்னும் நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் உனக்கு தருவேன். ஆகையால் உன் வாழ்நாள் முழுவதிலும் உனக்கு இணையான அரசன் எவனும் இரான். மேலும் உன் தந்தை தாவீது போல் நீயும் என் வழியில் நடந்து என் நியமங்களையும் விதிமுறைகளையும் கடைபிடித்து வந்தால் உனக்கு நீண்ட ஆயுளை வழங்குவேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. குறைகள் எனக்கோ இனி இல்லை.
போகிறார். வாழ்நாளெல்லாம் அருளும் நலமும் உமது பேரன்பும் சூழ்ந்து நின்று காக்கும் மரணாய் என்னை தொடர்ந்து வரும். உமது இல்லம் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். குறைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. குறைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. தாங்கும் தேவன் இருப்பதா, தாங்கும் தேவன் இருப்பதா, என் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் நம்மை காக்கின்றார். என் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் நம்மை காக்கின்றார். எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. குறைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. தாங்கும் தேவன் இருப்பதா, தாங்கும் தேவன் இருப்பதா. இரண்டாம் வாசகம். திமோத்தேயுவுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4. இறை வார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. கடவுள் முன்னிலையிலும் வாழ்வாருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு அளிக்கப் போகிற கிறிஸ்து இயேசு முன்னிலையிலும் அவர் தோன்றப் போவதை முன்னிட்டும் அவரது ஆளுகையை முன்னிட்டும் நான் ஆணையிட்டு கூறுவது, இறை வார்த்தையை அறிவி. வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு. கண்டித்து பேசு, கடிந்து கொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு. ஒரு காலம் வரும், அப்போது மக்கள் நலம் தரும் போதனையை தாங்க மாட்டார்கள். மாறாக செவி தினவு கொண்டவர்களாய் தங்கள் தீய நாட்டங்களுக்கு ஏற்ப தங்களுக்கென போதகர்களை திரட்டிக் கொள்வார்கள். உண்மைக்கு செவி சாய்க்க மறுத்து புனை கதைகளை நாடி செல்வார்கள். நீயோ அனைத்திலும் அறிவு தெளிவோடிரு. துன்பத்தை ஏற்றுக்கொள். நற்செய்தியாளனின் பணியை ஆற்று. உன் திருத்தொண்டை முழுமையாய் செய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, alleluia, alleluia.
ஆண்டவருங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 6 அருள் வாக்குகள் 43 தொடங்கி 45 முடிய. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 6 அருள் வாக்குகள் 43 தொடங்கி 45 முடிய. கெட்ட கனிதரும் நல்ல மரமுமில்லை, நல்ல கனிதரும் கெட்ட மரமுமில்லை. ஒவ்வொரு மரமும் அதனதன் கனியாலே அறியப்படும். ஏனென்றால் முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிப்பாருமில்லை, முட்புதர்களில் திராட்சை குலைகளை அறுத்து சேர்ப்பாருமில்லை. நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்து கொடுப்பர். தீயவரோ தீயதினின்று தீயவற்றை எடுத்து கொடுப்பர். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். ஆண்டவரின் அருள்வாக்கு. உயிர்த்த ஆண்டவர் இயேசுவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நல்லாத்தான் ஒரு தடவை கைதட்டிருங்களேன். நம்முடைய பங்கு திருவிழா மிகச் சிறப்பாக, வித்தியாசமாக, பல இடங்களில் இல்லாத நல்ல பண்புகளை நமதாக்கி கொண்டு சிறப்பாய் நடப்பதை எண்ணி மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறேன். பல வகையில் சிறப்புக்குரிய திருவிழாவாக இது நடக்கிறது. எல்லா ஊர்லேயும் திருப்பலி முடிந்து தேர்ப்பவனி நடக்கும். இங்கே திருப்பலிக்கு தயாரிப்பாக ஒரு யாத்திரையாக எல்லாரும் சேர்ந்து இந்த தேர்ப்பவனியில் பங்கெடுத்து வந்திருக்கிறீர்கள். உண்மையிலேயே மகிழ்ச்சி. இப்படி தான் இருக்கணும். இரண்டாவது, நீங்கள் வந்த இடம், வந்த பாதை, மும்மதத்து மக்கள், இஸ்லாம் சகோதர சகோதரிகள், இந்து சகோதர சகோதரிகள், நாம் நம்முடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய பாதை மிகச் சிறப்பு. இதுவும் நம் நம்பிக்கைக்கு இன்னொரு சான்று. அடுத்து 2 புனிதர்களை, நம்முடைய பாதுகாவலர், நம்முடைய இணை பாதுகாவலி, இருவரையும் இணைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். தாய்க்கும் மகனுக்கும் திருவிழா. இதுவும் இன்னொரு சிறப்பு. இப்படி சிறப்புக்கு மேல் சிறப்பை அருமையாக கொண்டிருக்கிற இந்த திருவிழா நாளில் உங்களோடு இணைந்து கடவுளுக்கு நன்றி சொல்லவும், இறைவார்த்தையின் ஒளியில் இணைந்து சிந்திக்கவும் ஆசைப்படுகிறேன். வளாகமே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. நான் உள்ள நுழைஞ்சவுடன் பார்த்தேன், ஆகா, இதுவல்ல கொண்டாட்டம், என்ன ஒரு ஏற்பாடு. நம்பிக்கையின் வெளிப்பாட்டை பல வகையில் வெளிப்படுத்துகிறோம். உங்களை எல்லாம் ஒட்டு மொத்தமாக இந்த கோவில் வளாகத்தில் காண்பதில் மிக்க மகிழ்ச்சி. அருமையான தலைப்பை ஒவ்வொரு நாளும் எடுத்து இணைந்து சிந்தித்து வந்திருக்கிறோம். அந்த தலைப்பின் முத்தாய்ப்பாக இன்றைய தலைப்பு அமைந்திருப்பதையும் பார்க்கிறோம். அதற்கு ஏற்ற வாசகங்களையும் நாம் வாசிக்க கேட்டோம். நற்செய்தியின் கடைசி வசனம் என்ன வசனம் சொல்லுங்க பார்ப்போம். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை சொல்லிருங்களே, உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். இதுதான் இறை வார்த்தையை வாழ்ந்து காட்டிய நபர்கள் நமக்கு சொல்லி கொடுத்தது. நான் தற்போது ராமநாதபுரம் பங்கில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பத்தார் என்னை சந்திக்க வந்தார்கள். குடும்பத்தில் என்ன அப்படி இப்படிலாம் இருக்கும்.
தங்கள் குடும்பத்து சிக்கல்களை கவலைகளை மனம் விட்டு பேசி கொண்டிருந்தார்கள். பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த குடும்ப தலைவி அப்படியே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏம்மா அப்படி அழுகுறீங்க என்று கேட்டேன். நல்லா தானே சொல்லிட்டு இருந்தீங்க. இல்லை ஃபாதர், 2 நாளைக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்காரர் என்னை பயங்கரமாக திட்டார். அது என்னால் தாங்கவே முடியலை. அதான் மனசில் அது ஒரு கோபமாகவே இருந்துச்சு. நீங்கள் ஒரு மாதிரி இப்படி பேசிகிட்டே வந்தீங்களா, அந்த கோபத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியலை. அதனால் அழுகையாக வெளிப்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னான். நான் உடனே பார்த்து அதை சமாளிக்கிறதுக்காக, ஏம்மா உங்கள் வீட்டுக்காரர் தானே, அதனால் நம்ம மனைவி அப்படிங்கிற ஒரு உரிமையோடு திட்டி இருப்பார், அது கூட பிரச்சனை இல்லை ஃபாதர். எங்கள் வீட்டுக்காரர் என்னை திட்டுறதை நினச்சி நான் கவலைப்படலை. 4 பேருக்கு முன்னாடி என்னை திட்டார். 4 பேர் என்னை ஏளனமாக நினைக்கிற அளவுக்கு என்னை திட்டார். அதுதான் எனக்கு கவலை, அதுதான் எனக்கு வருத்தம். கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு வரும், வார்த்தைகளை சில நேரத்தில் தடித்த வார்த்தைகளை சொல்லுவோம். அப்புறம் ஒரு நேரத்தில் பிள்ளைகளை வச்சு சமாதானம் ஆயிடுவான். உங்கள் அப்பாட்ட போய் இதை சொல்கிறா அப்படின்னு சொல்லுவான். அப்பா கேட்டுக்கிட்டே இருப்பார். உங்கள் அம்மாட்ட போய் இப்படி சொல்கிறா அப்படின்னு அப்பாவும் சொல்லுவார். அம்மாவும் அதை நேரடியாக கேட்பாக. பிள்ளைகளை ஒரு வழியாக பார்க்கிறோம். ஆனால் 4 பேருக்கு முன்னாடி அவர் என்னை இப்படி சொன்னது, என்னையை பற்றி அவங்க என்ன நினைப்பாங்க, இதுதான் என் மனசுக்குள்ளே ஒரு வலியாக இருக்கிறது, ஒரு வேதனையாக இருக்கிறது என்று சொல்லி சொன்னார். இந்த கணவர் உடனே மனைவியை பார்த்து கையை பிடிச்சிட்டு, சாரிம்மா, நான் தெரியாமல் சொல்லிட்டேன், ஏதோ ஒரு கோபத்தில் சொல்லிட்டேன், ஏன் அன்னைக்கே என்கிட்ட சொல்லியிருக்க கூடாதா, ஏன் இத்தனை நாள் அதை மனசில் வச்சிருந்த என்று சொல்லி ஒரு பாசமாக மனைவியை பார்த்து சொன்னார். உள்ளத்தின் நிறைவு நின்றே வாய் பேசும். எதை உள்ளத்தில் கொண்டிருக்கிறீர்களோ அதுதான் வார்த்தையாய் வெளியே வரும். இன்றைய தலைப்பு இறை வார்த்தையை வாழ்வாக்கியவர். இறை வார்த்தை வாழ்வாக்க வேண்டியது. இன்றைய 2ஆம் வாசகம் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறது. தீமோத்தேயுவுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு, இறை வார்த்தையை எடுத்து சொல், கண்டித்து திருத்து, வழிநடத்து, சுட்டிக்காட்டு. அதுதான் இறை வார்த்தையின் பண்பு. நல்ல வார்த்தை நல்ல விதைக்கு சமம். நல்ல விதை எங்கே இடப்பட்டாலும் அதற்குரிய பலனை கொடுக்கும். சூப்பரான நிலத்தில் விதையை போட்டோம்னு சொன்னால் ரொம்ப சூப்பராக நல்ல பலன் கிடைக்கும். காடு மேடு பாதையில் அந்த நல்ல விதை விழுந்தாலும் அதற்கு தக்கபடி பலன் கொடுக்கும். இறை வார்த்தையை அறிவிப்போருடைய மலரடிகள் புனிதமானவை. இதைத்தான் நம்முடைய பாதுகாவலர், உலக மீட்பர், ரிடீமர், நமக்கெல்லாம் மீட்பர் நமக்கு முன்னோடியாக இருந்தார். தந்தையாகிய கடவுள் அவருக்கு கொடுத்த வாக்கு சாவை ஏற்கிற அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கக்கூடிய அளவுக்கு இவர் கீழ்ப்படிவார் என்று அவரை பக்குவப்படுத்தினார். சாவை மகிமையோடு ஏற்றுக்கொண்டார். கடைசியில சிலுவையில் தொங்குகிற போது கூட அவர் சொன்ன வார்த்தை, தந்தையே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று சொன்னார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தையை வாழ்வாக்கிய நபர்கள் எவ்வளவோ பேர் நமக்கு முன்னோடியாயிருந்திருக்கிறார்கள். முதன்மையானவர் அன்னை மரியா, சகாய அன்னை. இதோ ஆண்டவரின் திருவுளம் இதுவென்றால் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொன்னார். இதுதான் இறை வார்த்தையை வாழ்வாக்குவதற்கு, இறை வார்த்தையை பின்பற்றுவதற்கு, இறை வார்த்தையை அன்றாட செயல்பாடுகளில் நாம் பின்பற்றுவதற்கு நமக்கு முதன்மையான முன்னோடி நம்முடைய பாதுகாவலி சகாய அன்னை. பல்வேறு புனிதர்களை பற்றி நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்லலாம். எல்லாரும் உள்ளத்தின் நிறைவை வார்த்தையாய் நம்பிக்கையாய் வெளிப்படுத்தினார். புனித இஞ்ஞாசியாருக்கும் புனித சவேரியாருக்கும் நடந்த உரையாடல் ஒரே ஒரு இறை வார்த்தை மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. என்ன இறை வார்த்தை? உலகம் முழுவதும் தமதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்து விட்டால் என்ன பயன்? இங்கே 10 ஏக்கர், அங்கே 4 இண்டஸ்ட்ரி எல்லாம் வச்சுட்டு ஆன்மா நல்லா இல்லை அப்படின்னா என்ன பயன்? குடும்பத்தில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு உண்மையான உறவும் பாசமும் இல்லைன்னு சொன்னால் குடும்பத்தில் அது நரகம் மாதிரி இருக்கும். என்ன பயன் என்கிற அந்த ஒற்றை இறை வார்த்தை
ஒரு சாதாரண மனிதரை மிகப்பெரிய புனிதராக மாற்றி காட்டியது. புனித அந்தோணியாரை மனமாற்றிய ஒரே ஒரு இறைவார்த்தை, புனித அகுஸ்தீனாரை மறைமாற்றிய ஒரே ஒரு இறைவார்த்தை. இந்த அகுஸ்தீனாரை மனமாற்றின என்ன அந்த இறைவார்த்தை? இருள் முடிய போகிறது, பகல் அண்மையில் இருக்கிறது, இருளுக்குரிய எல்லாவற்றையும் ஒதுக்கி வச்சிட்டு ஒளிக்குரியவற்றை அணிந்து கொள் என்கிற ஒற்றை இறை வார்த்தை பாவியாகிய புனித அகுஸ்தீனாரை புனிதராக மாற்றியது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, யாத்திரையாக வந்திருக்கிற நீங்கள், திரு யாத்திரையில் பங்கெடுத்து வந்திருக்கிற நீங்கள், திருவிழா திருப்பலியில் பங்கெடுக்கிற நீங்கள், உங்கள் உள்ளத்தை தொட்ட ஒரு இறைவார்த்தையை பின்பற்றி அதை நீங்கள் வாழ்வாக்கினால் அதுதான் சிறந்த திருவிழா, அதுதான் உயர்ந்த திருவிழா. அதைத்தான் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட 3 வாசகங்களும் நமக்கு சொல்லுகிறது. முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், அரசர்கள் நூலிலிருந்து. வேற எதுவும் நமக்கு தேவையில்லை. நல்ல மனசு, நல்ல நிம்மதி, நிறைவான சுகம், மகிழ்வான வாழ்வு, ஆண்டவருடைய இறை பிரசன்னம், அது போதும். மற்ற எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும். 2ஆம் வாசகத்தில் தீமோத்தேயுவுக்கு எழுதிய திருமுகத்தில் வாசிக்க கேட்டோம், இறைவார்த்தையை முதன்மையாக கொண்டு உன் வாழ்க்கையை அமைத்துக்கொள், கருத்தாயிரு, கண்ணும் கருத்துமாயிரு, இறைவார்த்தை உன்னை வழிநடத்தட்டும் என்று தீமோத்தேயுவுக்கு எழுதிய திருமுகத்தில் தூய பவுல் எடுத்து சொல்லுகிறார். முத்தாய்ப்பாக நற்செய்தியில் கேட்டோம், உள்ளத்தின் நிறைவை வாய் எடுத்து சொல்லும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு கொண்டாட்டமும் ஒரு உறவு கொண்டாட்டம். உங்க வீட்டில் ஒரு புது நன்மை விழா ஏற்பாடு செய்றீங்கன்னு வைங்களேன், அது ஒரு உறவை புதுப்பிக்கிற கொண்டாட்டம். ஒரு புதிய இல்லம் கட்டி 4 பேரை அழைக்கிறீர்கள், என்ன காரணம்? உறவு கொண்டாட்டம். இறைவார்த்தையும் அப்படித்தான். நமக்குள்ளே இருக்கிற உறவை இன்னும் ஆழப்படுத்தி கொள்ள, இன்னும் புதுப்பித்து கொள்ள இறைவார்த்தை நமக்கு பயன்படுகிறது. எனவே இறைவார்த்தையை நம்முடைய பாதுகாவலர்கள், பல்வேறு புனிதர்கள் வாழ்வாக்கி காட்டினார்கள். அது பெருசு இல்லை. நம்ம வாழ்வாக்க தொடங்கினால் உங்க வீடு தான் சொர்க்கம். நீங்க வாழக்கூடிய இடம்தான் இறை பிரசன்னம் நிறைந்த இடம். அதைத்தான் ஆண்டவர் இந்த நாளில், இந்த திருவிழா கொண்டாட்டத்தில், நான் தொடக்கத்தில் சொன்னனே, ஒரு யாத்திரையாக வந்திருக்கிறோம். எல்லா மத மக்களுக்கும் சான்று பகரக்கூடிய, ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பவனியாக வந்திருக்கிறோம். அருமையான வளாகத்தில் அமர்ந்திருக்கிறோம். இதுவெல்லாம் ஒரு வகையான தயாரிப்பு. ஆனால் உண்மையான அர்த்தம் நிறைந்த திருவிழா, இதை வாழ்க்கையில் நாம் காட்ட வேண்டும். மற்றவங்களோடு, மும்மதத்து மக்களோடு நல்ல உறவோடு இருக்கலாம். நாம் வாழுகிற வீட்டில், நாம் வாழுகிற வீதியில், நாம் உறவு கொண்டிருக்கிற அன்பியத்தில், நாம் வாழுகிற கிராமத்தில் உண்மையான இறைவார்த்தையை வாழ்வாக்கி காட்டினால் அதைத்தான் உயிர்த்த ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பிள்ளைகளே, உங்களை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன், உங்களை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சிறிய காரியங்களில் நீங்கள் நம்பிக்கைக்குரியவர்களாய் இருந்தீர்கள் என்று சொல்லி நம்மை உளமாற பாராட்டுவார் ஆண்டவர் இயேசுவில். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறைவார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, இருபுறமும் கருக்கு வாய்ந்த ஆற்றல் கொண்டது. அந்த இறைவார்த்தையை நாம் வாழ்வாக்க தொடங்கினால், அந்த இறைவார்த்தையின்படி அது காட்டுகிற பாதையில் நாம் நடந்தால், உண்மையிலேயே நம்முடைய பாதுகாவலர், உலக மீட்பர், உலகத்துக்கெல்லாம் மீட்பர் நம் இதயத்தில் தங்குவார். அவர் தங்குகிற இடம் நம் இதயமாயிருக்கும். எப்படி? அது உண்மையான இறைவார்த்தையின் அடையாளமாயிருக்கிற போது இறைவன் வேறு எங்கேயும் தங்க மாட்டார். உங்கள் இதயத்தை தான் அருமையான இடமாய் தேடுவார். திருப்பலிக்கு வந்திருக்கிற, திருவிழா திருப்பலிக்கு வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, வாருங்கள். பல்வேறு புனிதர்களை போன்று நாமும் இறைவார்த்தையை வாழ்வாக்க முயற்சி எடுப்போம். அப்படி செய்தால்
நாம் எடுத்திருக்கிற இந்த தலைப்பும் நம்முடைய வாழ்க்கையில் மீட்பரில் புது படைப்பாவோம் என்கிற எண்ணமும் நம்ம எல்லாரும் புது படைப்பாக மாற முடியும். திருவிழாவுக்கு புது ட்ரெஸ் போடுவான், கிறிஸ்மஸுக்கு புது ட்ரெஸ் போடுவான், பல்வேறு கொண்டாட்டங்களுக்கு புது ட்ரெஸ் போடுவான். என்ன அர்த்தம்? புது படைப்பாக மாறுகிறோம். அது ட்ரெஸ்ஸில் மட்டும் இருக்கக்கூடாது, ஆடைகளில் மட்டும் இருக்கக்கூடாது, நம்ம மனசுல இருக்கணும். மனசில் இருக்கணும்னா என்ன செய்யணும்? நான் முதல்ல ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேனே, 4 பேருக்கு முன்னாடி திட்டக்கூடாது. நல்ல வார்த்தைகளை அடிக்கடி சொல்லணும். நல்லது நடக்கிற போது மனசார பாராட்டணும். கணவன் மனைவிக்குள்ளே அது என்ன பாராட்டுறது, எல்லா நாளை விட இன்னைக்கு சாப்பாடு நல்லா இருக்குன்னு வைங்களேன், நல்லா இருக்குன்னு சொன்னாதான் என்ன? அது எப்படி வீட்டில் மனைவிகிட்ட போய் நல்லா இருக்குன்னு சொல்றது? அது எப்படி நன்றின்னு சொல்றது? அது எப்படி வாழ்த்தி சொல்லுவது? அதை நாம் செய்ய பழக்கி கொண்டால் அதுதான் உண்மையான மீட்பரில் பயணத்தில் நாம் பங்கெடுக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த திருவிழா திருப்பலிக்கு வந்திருக்கிற நாமும் இறையருளை பெற்ற மக்களாய் எப்போதும் வாழவும், ஆண்டவருடைய ஆசையால் நிரப்பப்படவும், அதற்கு இறைவார்த்தை ஒரு சான்றாக இருக்கிறது என்பதை நாம் உணரவும், எப்படி அன்னை மரியாவும் பல்வேறு புனிதர்களும் இந்த இறைவார்த்தையை வாழ்வாக்கினார்களோ நாமும் வாழ்வாக்கவும் ஒரு அடி எடுத்து வைப்போம், ஒரு முறை முயற்சி எடுப்போம். அப்படி செய்தால் செயல்படுத்துகிறவர் கடவுள், நிறைவுக்கு கொண்டு வரக்கூடியவர் கடவுள். அவர் பல்மடங்கு பலன் கொடுப்பார். அப்படிப்பட்ட ஆற்றலை, வலிமையை, சக்தியை பெறக்கூடிய கொண்டாட்டமாக இந்த திருவிழா கொண்டாட்டம் இருக்கத்தான் ஆண்டவர் இந்த நாளை தேர்ந்தெடுத்து எல்லாரையும் ஒரே குடும்பமாக தன் சிறகுகளுக்குள் ஆண்டவர் நம்மை அரவணைத்து கொண்டிருக்கிறார். எனவே வாருங்கள், இறை வார்த்தையை வாழ்வாக்குவோம், இறை வார்த்தையை உயிருள்ளதாக்குவோம், இறை வார்த்தையை நடைமுறைப்படுத்த முயற்சி எடுப்போம். அதற்கு தேவையான வரத்தை கேட்டு கரம் குவித்து கண்களை மூடி ஒரே ஒரு நிமிடம் இறைவனை பார்த்து சிறப்பாக வேண்டுவோம். எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரே இறைவா, நாங்கள் திரு பயணமாக உமது திரு சந்நிதானத்துக்கு ஒன்றாக கூடி வந்திருக்கிறோம். வாழ்வு தரக்கூடிய இறைவார்த்தையை, வலிமை தரக்கூடிய இறைவார்த்தையை, உயிர் கொடுக்கக்கூடிய இறைவார்த்தையை நீரே எங்களுக்கு கொடையாக கொடுத்திருக்கிறீர். இந்த நல்ல நாளில் பல்வேறு புனிதர்களின் வாழ்க்கையில் இருக்கிற நடைமுறையில் பின்பற்றிய, வாழ்வு காட்டக்கூடிய, உயிரோட்டம் கொடுக்கக்கூடிய, நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளால் எங்களை நிரப்பி இருக்கிறேன். அன்பான ஆண்டவரே, இந்த திருவிழா கொண்டாட்ட திருப்பலியில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். உமது பிள்ளைகளாய் எங்களை நீரே மாற்றும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எழுந்து நிற்போம். நம் தேவைகளை மன்றாட்டுக்களாக நம்பிக்கையோடு எழுப்பி இறைவார்த்தையின் ஒளியில் நாம் வாழ இறையருளை சிறப்பாக இப்போது வேண்டுவோம். கரம் குவிப்போம், இறையருளுக்காக வேண்டுவோம், மன்றாட்டுக்களில் இப்போது பங்கெடுப்போம். அன்பின் இறைவா, இந்த திருப்பலியில் கலந்து கொள்ள இயலாமல் இருக்கும் முதியவர்கள் மற்றும் நோயினால் வேதனைப்படும் அனைவருக்கும் உலக மீட்பரின் அன்பை உணர்ந்து தங்கள் வாழ்நாளில் மீட்பை பெற்றிட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகெங்கிலும் நிலவும் போர், வன்முறை மற்றும் பசிப்பிணிகள் நீக்கி இயேசுவின் அமைதியையும் சமாதானமும் நிலை பெற
அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தருளும். இன்றைய இளைஞர்கள் இறைவனின் வார்த்தையை பின்பற்றி உண்மையான அன்பில் நிலைத்து நின்று சமுதாயத்திற்கு நற்பணி ஆற்ற அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தருளும். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, எங்கள் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியும். குடும்பங்களில் அமைதி, ஒற்றுமை, விட்டு கொடுக்கும் தன்மையுடன் ஒருவரை ஒருவர் புரிந்து செயல்படும் ஒருமித்த மனதையும் அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தருளும். அன்பின் இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் அருட்சகோதரிகள் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். உலக மீட்பரின் அன்பை அவர்கள் உணர்ந்து செயல்பட அவர்களுக்கு வேண்டிய வரத்தை அருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக நம்பிக்கையோடு இப்போது வேண்டுவோம். எங்களை பெயர் சொல்லி அழைத்து ஆசீர்வதித்து பாதுகாக்கிற இறைவா, எங்கள் வாழ்வுக்கு தேவையான வரங்களை மன்றாட்டுக்களாக நம்பிக்கையோடு இப்போது எழுப்பியிருக்கிறோம். இந்த அனைத்து தேவைகளையும் இன்னும் எங்களுக்கு தேவையான எல்லா மன்றாட்டுக்களையும் நீரே கொடையாக கொடுத்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, அர்ப்பணம் 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 அர்ப்பணம். அர்ப்பணம் நான் அர்ப்பணம், உன்பதம் நான் அர்ப்பணம், என் இயேசு நாயகா உனக்காகவே. விண்ணையும் எம் மண்ணையும் படைத்த உந்தன் கரங்களில் அன்பின் மகிழ்வாக தருவேனாக. அன்பின் பலியாக, உன்னில் உறவாக, உம் சொல்லின் உயிராக, வாழ்வின் பொருளாக, என்றென்றும் நான் வாழவே. உன்னோடு ஒன்றாகவே, உன் அன்பின் உறவாகவே, உன்னோடு ஒன்றாகவே, உன் அன்பின் உறவாகவே. அன்னையும் எனக்கு நீ, தந்தையும் எனக்கு நீ, அன்பனும் எனக்கு நீ, நண்பனும் எனக்கு நீ. அன்னையும் எனக்கு நீ, தந்தையும் எனக்கு நீ, அன்பனும் எனக்கு நீ, நண்பனும் எனக்கு நீ. சொந்தமும் நீயே, பந்தமும் நீயே, சொந்தமும் நீயே, பந்தமும் நீயே. அன்புக்குரியோரே, என்னுடையதும் உங்களுடையதுமாகிய இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய
இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மோடு மனிதரை ஒப்புரவாக்கும் இந்த பலி பொருட்களை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை மக்களினத்தார் அனைவருக்கும் உம் திருமகனே கொடுத்து அருள்வாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நீர் உம்முடைய ஒரே பேரான திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்றென்றும் குருவாகவும் அனைத்துக்கும் அரசராகவும் அக்களிப்பின் தைலத்தால் அருள் பொழிவு செய்தி இவ்வாறு அமைதியை வழங்கும் மாசற்ற பலிப்பொருளாக சிலுவை பீடத்தில் தம்மையே அவர் ஒப்பு கொடுத்து மனிதருக்கு மீட்பளிக்கும் அருளடையாளங்களை நிறுவினார். படைப்புக்கள் அனைத்தையும் தமது ஆட்சிக்கு உட்படுத்தி நிலையான அனைத்துலக ஆட்சியை அளவில்லா மாண்புடைய உமக்கு கையளித்தார். அது உண்மையும் வாழ்வும் ஓங்கும் ஆட்சி, புனிதமும் அருளும் நிறைந்த ஆட்சி, அன்பும் அமைதியும் நிலவும் ஆட்சியுமாகும். ஆகவே வான தூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. அன்பர்களே, நாமும் நம்முடைய குடும்பங்களும் இறையருளால் நிரப்பப்படவும் இறைவார்த்தையின் ஒளியில் வாழவும் வளரவும் நற்கருணை ஆண்டவருடைய ஆசியால் நிரப்பப்பட்டு மகிழ்வோடு வாழ இறையருளை சிறப்பாக வேண்டுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பை கொடுக்கிற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உம்முடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உயிர்த்த கடவுளாகிய நீர் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் நிலையான அமைதியை கொடையாக கொடுக்கிறீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் கொடுப்பீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இயேசு ஆண்டவர் கொடுக்கிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு இறைவனின் செம்மறி. வாழ்வை நாம் நிறைவாய் பெற்று மகிழ்வோடு வாழ, இறைவார்த்தையின் ஒளியில் நம் வாழ்க்கை பயணம் நடக்க தன்னையே உணவாக கொடுத்தவர், நம்மோடு வாழுகிறவர், நம் இதயத்தில் தங்க தந்தை திருவிருந்தாக கொடையாக கொடுக்கிறார். இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நமக்கு நிலை வாழ்வை கொடுப்பதாக. ஆமென்.
தருகின்ற உணவாய் என்னில் வாழ்ந்திடவா. நிலையில்லா என் வாழ்வில் நிலையாய் வாழ என்னில் வா. நிறை வாழ்வு தருகின்ற உணவாய் என்னில் வாழ்ந்திடவா. என்னை தேடியே வரும் தெய்வமே, உன்னில் வாழவே நான் வாழ்கிறேன். என்னை தேடியே வரும் தெய்வமே, உன்னில் வாழவே நான் வாழ்கிறேன். உம்மை போல என்னை பகிர அருளை தாருமே, அருளை தாருமே. அருளை தாருமே. ஆண்டவரின் உடனிலேயே உணவாய் உண்டிடுவோம். கிறிஸ்துவே என்னில் வாழ்கின்றார் என்றே முழங்கிடுவோம். ஆண்டவரின் உடலிலேயே உணவாய் உண்டிடுவோம். கிறிஸ்துவே என்னில் வாழ்கின்றார் என்றே முழங்கிடுவோம், என்றே முழங்கிடுவோம். உயிராக என்னில் வாழும் இறைவா, என் உள்ளத்தில் உறவாடவா. அன்பான அருளான தலைவா, என் ஆன்மாவில் மகிழ்ந்தாடவா. இதமாக நிலையாக உன்னில் நானும் இணைந்திடவே, உயிராக உறவாக என்னில் நீயும் கலந்திடவா. இதமாக நிலையாக உன்னில் நானும் இணைந்திடவே, உயிராக உறவாக என்னில் நீயும் கலந்திடவா. மன்னா உண்ணும் அறிந்தார்களே, உம்மை உண்டால் அழிவில்லையே. மன்னா உண்ணும் அழிந்தார்களே, உம்மை உண்டால் அழிவில்லையே. உம்மை என்றும் பிரியாதிருக்க அருளை தாருமே, அருளை தாருமே. அருளை தாருமே. உயிராக என்னில் வாரும் இறைவா, என் உள்ளத்தில் உறவாடவா. அன்பான அருளான தலைவா, என் ஆன்மாவில் மகிழ்ந்தாடவா. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, உலக மீட்பர், நமது பாதுகாவலர், இணை பாதுகாவலி, இடைவிடா சகாய அன்னையினுடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை ராமநாதபுரம் மறைவட்ட அதிபர் அருள் பணியாளர் சிங்கராயர் மற்றும் அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள், பங்கு பேரவை உறுப்பினர்கள், கிராம நிர்வாகிகள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாளில் நம்முடைய அன்பு அழைப்பை ஏற்று நமக்காக திருப்பலி நிறைவேற்றி ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்று தந்தவர் அருள் பணியாளர் ராமநாதபுரம் மறைவட்ட அதிபர் சிங்கராயர் அவர்கள். உயிர்ப்பு பெருவிழா அன்று அவர் செய்த செயல் நமது இந்திய தல திரு அவையினுடைய வெப்சைட்டில் வந்திருக்கு. அது என்ன வந்திருக்குனாக்கு, உயிர்ப்பு விழா அன்று தந்தை அவர்கள் தனது பங்கில் இருந்த கண் தெரியாத ஒரு பெண்மணியை வாசகம் வாசிக்க வைத்தார். அதில் குறிப்பாக அவங்க எழுதி இருக்கிறது, நம்ம சிபிசிஐ வெப்சைட்டில், ஃபாதர் நினச்சிருந்தா அந்த பொண்ணை
மனப்பாடம் பண்ணி வாசிக்க வச்சிருக்கலாம். முடியுமா முடியாதா? ஆனால் ஃபாதர் அப்படி செய்யலை. திருவிவிலியத்தில் அந்த கண் பார்வை தெரியாதவர்கள் தடவி பார்த்து வாசிக்கக்கூடிய அந்த திருவிவிலியத்தை வைத்து அவர்கள் வாசித்தது திரு அவையிலே ஒரு புதிய மாற்றம். இதுதான் வார்த்தையை வாழ்வாக்குதல். அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கும் நமது திரு அவையிலே ஒரு இடம் இருக்கின்றது என்பதை ஒரு வாழ்வாக சொல்லக்கூடிய ஒரு நபர். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாளில் நம்முடைய அழைப்பை ஏற்று வந்து நமக்காக திருப்பலி நிறைவேற்றிய தந்தை அவர்களுக்கு நாம் அனைவரும் பலத்த கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உரித்தாகும் முகத்தான் நமது பங்கு பேரவையினுடைய துணைத் தலைவர் அவர்கள் தந்தை அவர்களுக்கு பொன் துயில் அறிவித்து நம்ம அனைவர் சார்பாகவும் அவர்களுக்கு நன்றியை தெரிவிப்பார். அனைவரும் கரவொலி எழுப்புவோம். அன்புக்குரியவர்களே, வெகு சிறப்பாக இன்றைய நாளில் நமது மண்ணின் மைந்தர்கள் இருவர் நம்மோடு வந்திருக்கின்றார்கள். இன்னொரு மைந்தர் வர வேண்டும், ஆனால் அவரால் வர இயலாது என்று சொல்லிவிட்டார். 2 மண்ணின் மைந்தர்கள், அருள் பணியாளர் சகாயகுமார், அருள் பணியாளர் பரிபாலன், இவர்கள் இருவரும் வந்து நமக்காக ஜெபித்து நமக்காக ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு கரவொலி எழுப்பி நன்றியை தெரிவித்து நமது பங்கு பேரவையினுடைய செயலர் மற்றும் பொருளாளர் இருவரும் இணைந்து வந்து பொன்துயில் போர்த்துமாறு அன்போடு அழைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டு முழுவதும் நம் உடன் இருந்து பயணித்து பல்வேறு விதங்களில் நமக்கு பல பங்கு பணியாற்றி நம்மோடு ஒத்துழைத்து இருக்கக்கூடிய நமது இணை பணியாளர் அருள் பணி கிளின்டன் ராஜன் அவர்களுக்கும் நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்வோம். அவருக்கு அடுத்த வாரம் பொன்னாட போத்திக்கிறோம். அடுத்த வாரம், இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இல்லை. அன்புக்குரியவர்களே, நமது பங்கில் எந்த ஒரு நிகழ்விலும் பீடத்தை அலங்குபடுத்துவதும் மற்ற பல்வேறு காரியங்களில் நமக்கு முழு ஒத்துழைப்பும் தரக்கூடியவர்கள் நமது அன்னாள் அருள் சகோதரிகள். உண்மையிலே இளையாங்குடி பங்கு கொடுத்து வச்சது, சாமிக்கிட்ட சொல்லிடுறேன். ஏன்னா உயிர்ப்பு இது பங்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் பூவுக்கு நாங்கள் காசு கொடுக்கவே தேவையில்லை, அவங்களே பார்த்துக்கிறாங்க. இது ஒரு பெரிய தலைவலி பங்கு சாமியார்களுக்கு, ஏன்னா அது ரொம்ப கஷ்டம். ஆனால் உண்மையில் உணர்வுகளை புரிந்து கொண்டு உண்மையிலே எந்த விதமான சுமையும் தராமல் எளிதாக்கக்கூடிய நமது அன்னாள் அருள் சகோதரிகளுக்கு நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, கொடிமரம் ஏற்றுவது முதல் இந்நாள் வரை பல நபர்கள் உதவி செய்திருக்கின்றார்கள். பங்கு பேரவை உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், துணை பங்கு பேரவை தலைவர் மற்றும் செயலர், பொருளர், செயற்குழு உறுப்பினர்கள், பெரியவர்கள் இந்த வளாகம் சுத்தம் படுத்துவது முதல் பல்வேறு காரியங்களில் இளையவர் முதல் பெரியவர் வரை, சின்ன பிள்ளையிலிருந்து பெரியவர் வரை நிறைய காரியங்களை செய்திருக்கின்றீர்கள். நாற்காலி வழங்கிய நமது திருநகர் கிராம இறை மக்கள், இப்படி பல்வேறு காரியங்கள். ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்ல விரும்பலை, ஏன்னா இளையான்குடி என்பது நகர் சார்ந்த ஒன்று அல்ல, பங்கு சார்ந்த ஒன்று.
ஒவ்வொரு இறை மக்களுமே நீங்கள் இதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கின்றீர்கள். உண்மையிலே நேற்று அருமையான நற்கருணை பவனி, இன்று அருமையான தேர்பவனி, திருச்சபமாலையை ஜெபித்து வருவதற்கு பல்வேறு நல்ல உள்ளங்கள் உதவி செய்து இருக்கின்றீர்கள். ஆகவே நமக்கு நாமே எல்லாம் கரவொலி எழுப்பி நன்றி சொல்லிக் கொள்வோம். அதேபோல பாடகர் குழு ஒவ்வொரு நாளும் தகுந்த தயாரிப்பு, நான் வியந்தது அதுதான். திருப்பலி முடிந்தவுடனே தகுந்த தயாரிப்போடு அவர்கள் இதை இசைத்திருக்கின்றார்கள். நம்மை இறைவனுடைய பாதத்திலே அழைத்து சென்றிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு நாம் அனைவரும் பலத்த கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்வோம். குறிப்பாக இந்த காலகட்டத்திலே நமக்கு அனுமதி வழங்கிய தேர்தல் அலுவலர்கள் அவர்களுக்கும், காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் மின்சார வாரிய அதிகாரிகள், இன்னும் பேரூராட்சி தலைவர்கள், பணியாளர்கள் பல்வேறு விதங்களில் நமக்கு உதவி செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்வோம். குறிப்பாக நன்றி சொல்ல வேண்டியது ஒரு நபர். உயிர்ப்பு பெரிய வியாழக்கிழமையிலிருந்து இன்னைக்கு வர கஷ்டப்பட்டு உழைச்சது ஒரு ஆள். யாருன்னு சொல்லுங்க? ஒளி அமைத்து கொடுத்த தீன். பயங்கர ஒர்க்கு, பயங்கரமாக செஞ்சுருக்காங்க. நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி நல்லா கைதட்டி அவர்களுக்கு நன்றியை உரித்தாக்கும் முகத்தான் நமது இணை பணியாளர் அவர்கள் அந்த நிறுவனத்தின் தலைவருக்கு பொன் துகில் அணிவித்து நம் அனைவர் சார்பாக கௌரவிப்பார்கள். அனைவரும் கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, மனதார வாழ்த்துகின்றேன். கட்டாயம் இந்த ஆண்டு முழுவதும் உலக மீட்பரும் இணை பாதுகாவலியான இடைவிடா சகாய அன்னை உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்க, பல்வேறு வரங்களை பெற, இன்னும் நினைத்த காரியங்கள் அனுகூலமாக உங்கள் அனைவரையும் இறைவன் ஆசிர்வதிப்பாராக. இறுதி மன்றாட்டிற்காக நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, சாகாவரம் தரும் உணவை உட்கொண்டுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அனைத்துக்கும் மீட்பராம் கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதில் பெருமை கொள்ளும் நாங்கள் அவருடைய விண்ணக ஆட்சியில் அவரோடு என்றென்றும் வாழ ஆற்றல் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். சிறப்பு ஆசிக்காக தலைவணங்கி இறைவனை வேண்டுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தம் ஒரே மகனின் உயிர்ப்பால் மீட்பின் பயனையும் தம் பிள்ளைகளாகும் பேற்றையும் உங்களுக்கு அளிக்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவரது இரக்கப் பெருக்கால் நிலை வாழ்வின் உரிமை பேற்றை பெறும் தகுதி பெறுவீர்களாக. திருமுழுக்கில் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர்த்தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. எல்லாம்
வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்புக்குரியவர்களே, இறுதி பாடல் பாடப்படுகின்ற பொழுது தூய புனித நீரானது நம் மீது தெளிக்கப்படும். இறுதி பாடல் முடிந்தவுடன் கனிவான வேண்டுகோள், மஞ்ச சேரு எல்லாம் வேப்ப மரத்துக்கு கீழே போயிடணும், மற்ற சேரு எல்லாம் இந்த பக்கம் வின்சென்ட் பால் சபை கட்டடம் பக்கம் வந்துடணும். அடுத்து நாளை சரியாக 8 மணிக்கு திருச்சபை மாலை, 8:30 மணிக்கு திருப்பலி. இன்னையோட முடியலை. நாளைக்கு நமது பங்கில் ஏறக்குறைய 15 சிறுவர் சிறுமியர் முதல் நற்கருணை விருந்தை பெறுகிறார்கள். ஆகவே தயவு செய்து அவர்களோடு சேர்ந்து உறவு கொண்டாட அன்போடு அழைக்கின்றேன். நிலவே மாமரி அன்னையே